ஓகே, இப்போ சாம்சங்கோட அஃபிஷியல் One UI 8.5 அப்டேட்டை வந்து இப்போ ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே என்னென்ன சாம்சங் டிவைஸ் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கும் அந்த டிவைஸ்க்கு எல்லாமே அப்டேட் வந்து இப்போ கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் இந்த அப்டேட் நமக்கு S26 சீரிஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து S25 சீரிஸ்க்கு வந்துச்சு. இப்போ நமக்கு S24 சீரிஸ்க்கும் நமக்கு அப்டேட் வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டிவைஸ்க்கு One UI 8.5 அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த One UI 8.5 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இந்த அப்டேட்டோட ஃபைல் சைஸ் பொறுத்த வரைக்கும் 4.5 GB கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் சாம்சங் டிவைஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமோட அப்டேட் பேஜில் செக் பண்ணி பாருங்கள் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துருச்சு அப்படின்னு அப்டேட் வந்து பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு திரும்பி வந்து பார்க்குறேன். ஓகே, நம்ம அப்டேட் வந்து பண்ணியாச்சு. இங்கே ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் வந்து பார்த்தா கிடையாது. இங்கே நம்ம One UI 8.0 என்ன ஐக்கான் பார்த்தோமோ அதே சேம் ஐக்கான் தான் இருக்குது. பட் இந்த ஐக்கான்ஸை கொஞ்சம் க்ளோசர் லுக்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் 3D லுக்கில் இருக்க மாதிரி வந்து பார்த்தா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேட்டஸ் பார் மேலே வந்து பார்த்தா பேட்டரி ஐக்கான் வந்து இருக்கும். ஒரு வித்து வந்து நம்ம கம்மியானது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ தான் இந்த பேட்டரி பார் பார்க்க சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல் சென்டரில் வந்து எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ முதல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கண்ட்ரோல் சென்டரில் ஒரு சேஞ்ச் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபோல்டர் நம்ம ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. அந்த ஃபோல்டர் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் நமக்கு வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி புது ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு அந்த ஃபோனோட ஒப்பாசிட்டி வந்து பார்த்து நமக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே டயலர் பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீழே கீபேடு ரீசெண்ட்டு கான்டாக்ட்னு இருக்கும். அது இப்போ நமக்கு ஒரு சின்ன பாப்அப் ஸ்டைலில் வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் பேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட டிசைன் வந்து பாருங்கள் பார்க்க சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் இங்கே நமக்கு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயலரோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா மாற்றிட்டாங்க. லைக் வந்து பாருங்கள், இப்போ நம்ம டயலர் வந்து இந்த மாதிரி லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டயலரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பிடிக்கல. முதல்ல இந்த டயலரோட லுக் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஈச் ஐக்கானுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கால் ரெக்கார்ட் பண்ணும்போது மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ அந்த ரெக்கார்டிங் பட்டன் நமக்கு வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த கேலக்ஸி AI பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இங்கே டயலரில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேலரியில் நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கீழே வந்துட்டு பிக்சர், ஆல்பம், கலெக்ஷன்ஸ் மெனுலாம் அதெல்லாமே நமக்கு ஒரு சின்ன பாப்அப் ஸ்டைல் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மெனு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் வந்திருக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆல்பம் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லைனாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதில் அந்த கர்வ் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட் வந்து பாருங்கள் லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் இங்கே கேலரியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வால்பேப்பர் ஸ்டைல் இருக்குது அப்படின்னா அது கீழே 2-3 லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி சப்டெக்ஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச் பட்டன் நமக்கு வந்து மேலே வந்துருக்கும். இப்போ நம்ம கீழே வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பேட்டரியோட ஹோம் பேஜ் வந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ One UI 8.0 கம்பேர் பண்ணும்போது 8.5ல வந்து லுக் வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி இங்கே நமக்கு அந்த டிவைஸ் கேர் அந்த பேஜையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செட்டிங்ஸில் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு One UI 8.5 அப்படின்னு வந்து பார்த்தா காட்டுது. ஸோ முதல்ல நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செக் ஃபார் அப்டேட் வந்து பார்த்தா காட்டாது. அது உள்ளே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து One UI 8.5 அப்படின்னு வந்து பார்த்தா காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நோட்டிஃபிகேஷன் பேனல் நம்மளால் வந்து வேணுன்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே எடிட் பட்டன் இருக்கும். அந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த மேலே இருக்க அந்த ஒய்ஃபை போர்டுக்குலாம் நம்ம எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது. பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்ற மாதிரி வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு வேணால் வச்சுக்க முடியும். இங்கே ஹைலைட்டே என்ன சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த கீழே அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் வந்துருக்கும். அதுக்கப்புறம் சவுண்ட் வால்யூம் வந்துருக்கும். இப்போ ரெண்டுமே நம்ம சூப்பராக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சைஸ் வந்து பார்த்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கூட வச்சுக்க முடியும். இப்போ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ரீசெண்டாக One UI 9 பீட்டா வந்து பார்த்தா வந்துச்சு. அதில் நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் வந்துருக்கும். அது இன்னும் நமக்கு கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் கீழே வந்து பார்க்கலாம். நம்ம மியூசிக் கீழே வந்து இந்த சவுண்ட் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் கீழே வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணுறது இருக்கும். அதை நம்ம ரெண்டு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. எப்போ நம்ம One UI 9ல் அது இதுக்கப்புறம் வர அப்டேட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த One UI 8.5 நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டாங்லேயும் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே One UI 8.5ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா பிளேயர் பட்டன் இருக்குது. அது நம்மளால் வந்து எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அதாவது சைஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியாது. பட் One UI 9 பீட்டா வந்துச்சு. அது நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம One UI 9ல் வந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது.
ஓகே, நெக்ஸ்ட் மை ஃபைல்ஸ் அந்த ஆப்பை நமக்கு வந்து ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தா இருக்கும். இப்போ இங்கே 1U8.5ல வந்து பார்த்தா எல்லாமே ஒரே லைனில் வந்து பார்த்தா இருக்குது. பட் நான் முதலே சொல்லியிருந்தேன் 1U9ஓட பீட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1U9ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1U8ல எந்த மாதிரி டிசைன் இருந்துச்சோ அதே மாதிரி டிசைன் வந்து பார்த்தா மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இங்கே நம்ம 1U8ல வந்து பார்த்தா ஒன் பை ஒன்னாக இருந்துச்சு. 8.5ல வந்து பார்த்தா லைனாக மாற்றினாங்க. திரும்பி நம்ம 1U9ல வந்து பார்த்தா எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தா மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச் நமக்கு வந்து மேலே இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து கீழே வந்து பார்த்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அதுக்கு இப்போ நமக்கு நல்ல ஒரு கிரேடியன்ட் லுக்கில் வந்து இருக்குது. அது பார்க்க நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டோட ஸ்டைல் ஃபுல்லாக நமக்கு எல்லோ கலரில் வந்து பார்த்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ முதல்ல இது நமக்கு டார்க் ப்ளூ கலரில் வந்துருக்கும். இப்போ நமக்கு எல்லோ கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாக் ஆப் நமக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட் ரீடிசைன் வந்து பார்த்தா பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1U8.5 அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளாக் ஆப் வந்து ஓப்பன் பண்ணேன். அப்போ எந்த விதமான சேஞ்ச் வரல, அப்படியே வந்து பார்த்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மேனுவலாக போய் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நமக்கு எல்லா சேஞ்சஸும் வந்து பார்த்தா கிடச்சிருச்சு. நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் வந்து ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 3 டாட் வந்து இருக்கும். அங்கே நமக்கு அப்டேட்னு இருக்கும். அந்த அப்டேட்டில் நமக்கு வந்து எல்லா ஆப்போட அப்டேட் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அங்கே மேலே அப்டேட்டானு கொடுத்து அந்த எல்லா ஆப்பும் அப்டேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இங்கே கிளாக் ஆப்போட சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அது பேக்ரவுண்டில் ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் கீழே இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு பில் ஷேப் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பில் ஷேப் டிசைன் நமக்கு வந்து ஆப்பிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே அங்கேருந்து பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு அலாரம், வேர்ல்டு கிளாக்கு, டைமரு, ஸ்டாப் வாட்ச் எல்லா இடத்துலையும் நம்ம கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் வாட்சோட லுக் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து காட்டும். இப்போ நமக்கு அனலாக் ஃபார்மேட்டில் வந்துருக்கு. இதோட டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ரீசெட் ரெசிம் பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டைமோட லுக்கும் வந்து சூப்பராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இங்கே கிளாக் ஆப்பில் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தா பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து இருக்குது. நம்ம நார்மலாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிவைஸோட ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பார்த்தா ரெக்கார்ட் ஆகும். இப்போ இந்த பார்ஷியல் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும் எந்த ஏரியா மட்டும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் நம்ம ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது அது இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள். அதாவது 3, 2, 1 அப்படின்னு வருது. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கால்குலேட்டர் ஆப்பில் சின்ன சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. அந்த அதுக்கப்புறம் டெலிட் பட்டன் இருக்கும். அது இப்போ நம்ம ரெண்டுமே ரெட் கலரில் வந்து இப்போ ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி பட்டன், ரூலர் பட்டன்லாம் முதல்ல கீழே இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து பார்த்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆப் டிரைவில் வந்து எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப் டிரைவ் கீழே சர்ச் வந்துருக்கும். முதல்ல ஃபுல் ஸ்க்ரீன் வந்து காட்டிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம சின்ன ஒரு பாப்அப் ஸ்டைல் வந்து பார்த்து காட்டுது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் நீங்கள் 1U8.5ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் டிவைஸில் அப்டேட் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. உங்கள் டிவைஸ் 1U8.5 எலிஜிபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் வந்து பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்கள் டிவைஸ் நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 1U8.5 நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா பெருசாக ஹீட்டிங், பக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. ஸோ உங்கள் டிவைஸ்க்கு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சாம்சங்கோட 1U9 என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு டெடிகேட் வீடியோ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.